இந்த ஊசி போடுவோம் பிள்ளைக்கு சாப்பிடுனால இப்போ ஆம்பளை பிள்ளை கட்டினா. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரூபன். நான் உங்கள் நித்தி. கனடாலைக்கு பிறகு நாங்கள் மூங்களை காட்டுறோம் நித்தி. சும்மா அப்படி இப்படி வீடியோ போட்டு கனடாலையோட காட்டுறோம். எங்களுக்கு கனடாவில் எடுக்கிற வீடியோ எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. இன்றைக்கும் பெருசாண்ட அந்த சந்தர்ப்பம் இல்லை தானே. ஆனாலும் இன்றைக்கு ஒரு வெளியில் போக வேண்டிய ஆளுகள் இருக்க ஒரு காணொலியாக பதிவிடுவோம். நீங்கள் எப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம். ஓ, நாங்களே நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம். குட்டி ஹாப்பியோ? குட்டி ஹாப்பியோ? அவள் வீடியோ கண்ணு வந்தால் சரி, நீங்கள் கிடாங்க, உங்களுக்கு சம்பந்தம் நாங்கள் வீடியோ எடுக்கலாம்னு வேறு கணக்கு தடங்கல்கள் வேறு எதாவது நிறுத்தி என்னென்னு தெரியல. வீடியோ எடுக்கலாம் இருக்குது. இன்றைக்கும் நாங்கள் கனநாள் வீடியோ எடுத்து என்ன எடுப்போம் எடுக்க நாங்கள் ஏதாச்சும் வீடியோங்களில் கண்டென்ட் ஒழுங்காக இருக்குதோ இல்லையோ இன்றைக்கு நாங்கள் எங்களை முகத்தை என்னாலும் காட்டி ஒரு வீடியோ எடுப்போம். ஆனால் அப்படி ஒன்று கேட்க ஒரு கண்டென்ட் வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் வந்து நேயாவுக்கு நெருக்க போகிறோம். கிளினிக் கிளினிக் கொண்டு போகிறோம். அதான் ஒரு காணொலி அப்போ அது விட மட்டும் வடி வாட்சாப்பில் எல்லாம் கிளினிக் நேயாக்குட்டி ஒவ்வொரு முறையும் நெருக்க நேயாக்குட்டி குறை நெருக்கிறது வந்தாலே நித்திக்கு தான் தலையடி மாதிரி நீ நேச ஏச போகிறா அதோட மிஸ் நேரெல்லாம் பேசுவேன் நிறைய குறை ஏச வேணும் நித்தி என்னோட கேம கட்டுக்கொண்டிருப்பார். கேமுக்கெல்லாம் கேட்குறேன் பயப்பட்டு வந்துருக்கிறார் சொல்லி கொண்டிருப்பா ஏசப்பா சாப்பிட்றேன். ஆனால் இப்போ கொஞ்சம் நேயா வடிவா சாப்பிட்றா. இந்த முறை நான் நினைக்கிறேன் அது பிள்ளைகள் ஒவ்வொரு வயசுக்கு அப்படி பிறந்தையிலேருந்து ஒரு 7 மாதம் ஒரு வெயிட் அவை மிஸ் எல்லாம் பையன் இப்படி எல்லாம் வெயிட் போடு இது சாப்பாடு. பிறகு தாய்ப்பாலுகள் கொஞ்சம் குறைஞ்சொன்று வருது 6 மாதத்துக்கு பிறகு 7 மாதத்துக்கு பிறகு வெயிட் குறைஞ்சொன்று வர்றதை விடைங்க அவள் சாப்பிட்றது இல்லைண்ணா. தாய்ப்பால் மட்டும்தான் கேட்டுக்கொண்டே இருப்பாள். தாய்ப்பால் மந்தல் ஒன்று இருக்காது, சாப்பிட மாட்டான். ஆனால் அவாக்குன்ற ஒரு விதி தெரிகிற வயசு இருக்குத்தானே. இப்போ எல்லாம் தானாகவே சாப்பிடுவா, என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவா. அந்த குழந்தைத்தனம் சேட்டத்தனங்கள் இருக்குது அந்த குலப்படியும். எனக்கு முதலே தெரியும் பிள்ளைகள் சின்னலேருந்து வளர்க்க காயாடுறேன். அவள் கொடுத்துரும். அப்போ ஒவ்வொரு வயசு வேறு தான் சின்ன பிள்ளைகள் சாப்பிட தாங்களாக சாப்பிடுங்க. இப்போ எல்லாம் சாப்பிட ஆசையாக இருக்கும், தானே கண்டிக்காய் போட்டு சாப்பிடும் கேட்கும். தொண்டைக்கோன் கேட்கும், தொண்டைக்கோன் வெண்டைக்கோன் அந்த கேட்பான். சுப்ரணி போ ஒரு அவாக்கு ஒவ்வொரு விஷயம் இப்போ கேட்டு செய்வா. சாப்பாடு எல்லாம் கேட்டு சாப்பிடுவா தானே. தரைக்கு என்ன முடிஞ்சா கொஞ்சம் காலமேல மட்டும் அப்பாவை கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் கவனிப்பா. ஏனெண்டா நாங்கள் பைக்கில் ஏற்றி கொண்டு போகணும். என்னையா அம்மாக்காவா கொடுங்க, அம்மாவை இரவுல என்னையா தனக்கே தப்பலாங்கிற மாதிரி நீ ஒரு பாட்டு பாடி காட்டி கொடுக்கணும். பாட்டு பாடு, நல்லா பாடு, நல்லா எடுத்துட்டு பாடுங்க. ஒன்று சொல்லி கணக்கு 1 2 2 3 4 A B. அவ எல்லாமே சொல்லுவா. நேயாக்கு கிட்டத்தட்ட இப்போ 5ஆம் மாதம். நேயாக்கு 2 வயசு வர்றதுக்கு 2 மாதம் தான் இருக்குது. 7ஆம் மாதம் 18ஆம் தேதி தான் நேயாக்கு பர்த்டே. என்ன நேயா 2 வயசு வருது. ஆனால் நல்ல எங்களை நேயா குட்டி நல்ல ஆக்டிவாக இருக்கிறான். பெரும்பாலும் இந்த யூடியூப்பில் நேயா தான் எனக்கு கூடுதலாக கதைச்சு போடுற இதுவோ தெரியாது. என்ன நேயா வடியா இருக்கு நேயா எங்களுக்கு. அதை விட எனக்கு இன்றைக்கி நல்ல சந்தோஷமான விஷயம், எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் சிஎம் ஆக போகிறேன் டிவிக்கே. அதாவது விஜய் முதல் தரமாக எலெக்ஷனில் நின்று விஜய் எனக்கு சின்னலேருந்து விஜயை பார்த்து வளர்ந்து நான்
விஜயன்ற படங்களும் ஒவ்வொன்றும் பார்ப்பேன். அதே மாதிரி மாதிரி இருக்கிறீங்க விஜயன்ற கேரக்டர்லேருந்து எனக்கு ஒவ்வொன்றும் பிடிக்கும். அதை விட இந்தியான மக்கள் வந்து ஒரு ஆதரவை எதிர்பார்த்த விடம் விளங்குது, ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்த விடம். கிட்டத்தட்ட எங்களை அரசியல்லையும் அனுரை வந்த மாதிரி, அனுரை வந்து எங்களை மாற்றத்தை எதிர்பார்த்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் தாங்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து அதே மாதிரி விஜய் வந்தபடியாக விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட தனி கூட்டணியாக நின்று 108 சீட்டு கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு 10 சீட்டு வந்து இன்னும் ஒரு கட்சியிலேருந்து சேர்ந்தால் விஜய் தான் சிஎம். எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் வந்திருக்கிற நல்ல சந்தோஷம். அன்று நான் முந்தின நாள் தான் லைவ் பார்த்து கொண்டு வந்தேன். கிட்டத்தட்ட காலமே இரவான 11 மணியான லைவ் பார்த்து கொண்டு வந்தேன். பின்னேரம் போல் இரவாயிட்டு வெடி வாங்கி கொடுத்து கொண்டா வெடி கடையெல்லாம் பூட்டிட்டு சத்தியம் கிட்டத்தட்ட 8 மணிலேருந்து இரவு 11 லைவ் பார்த்துட்டேன். நான் ஒரு நாளும் ஒரு அரசியலோ இதுகள் பார்த்தது இல்லை. அதை விட விஜயின் ஒரு அரசியல் வந்து எங்களை நாட்டிலையும் சரியா பிரதிபலிச்சிருக்கு. பார்க்கலையே, யாழ்ப்பாணத்துல எல்லாம் கேபிட்டல் நியூஸ்ல எல்லாம் போட்டிருக்காங்க. கொடியெல்லாம் கட்டி டிவிக்கு என்ன கொடியெல்லாம் கட்டி பெரிய விமர்சையாக கொண்டாடிக்கிறேன். அவங்களுக்கு விருப்பம்தான், கொண்டாடையில் விருப்பத்தை உள்ள வச்சு கொண்டிருக்கிறேன். அதை விட அது தெரியுமானுக்கு இப்போ அச்சுனாலாம் கேச்சுக்கா பார்த்தியா. இப்போ விஜய் வந்து கச்சதிகம் கேட்டாடியா விஜய்க்கு வந்து யாழ்ப்பாணத்தையே கொடுக்கணும். இல்லை பார்க்கணும் பெரிய எங்களுக்கு பாராளுமன்றத்திலேயே பெரிய ஒரு விஜய் வந்து சிஎம்மாக வந்ததும் பெரிய ஒரு இதாக இருக்குது. சாணக்கியன் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறேன். இப்போ விஜய் வந்து சிஎம்மாக வந்தது கிட்டத்தட்ட இந்தியா நாட்டுக்கு இல்லை, எல்லா நாட்டுக்கும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. உண்மைதான். விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு காலமும் இப்போ எம்ஜிஆர் காலத்தில் ஒரு மாற்றம் வந்த மாதிரி கிட்டத்தட்ட 1946 இருந்து தான் எலெக்ஷன். இப்போ கலைஞர், ஸ்டாலின் எல்லாம் ஒரு பரம்பு அவையிலெல்லாம் ஆட்சி செஞ்சது. இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கு. அதே மாதிரி எங்களை நாட்டுக்கு ஒரு மாற்றம் வந்தது. எங்களை அனுபவம் நாங்கள் வந்து தமிழாக கூடுதலாக ஓட் போட்டு வேறு அது ஒரு ஆள். ஆனால் வந்து அவர் வந்தோன்னு முதல் சொன்ன விஷயம் என்ன இது, நான் தமிழாக்களுக்கும் செய்வேன், எனக்கு செய்யாது, அதாவது தான் தலைவர். அதே மாதிரி எங்களை நாட்டின் பொருளாதாரம் வேற உயர்ந்து கொண்டிருக்கு. பெட்ரோல் விலை கூட இப்போ 12 ரூபா கூடி இப்போ 1 லிட்டர் வந்து 410 ரூபா. அரிசி அப்படி விலை ஒன்றும் கூடி கொண்டிருக்கு. எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணுமென்று இப்போ இருக்கிற அரசியல் தலைவரே வார விலைகளை குறைச்சி செஞ்சோன்னா நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் ஒன்றும் செய்யலை. அது ஏனெண்டா அந்த யுத்தங்கள் இதெல்லாம் வந்ததோடையாக ஒரு பெட்ரோல் வந்து எரிபொருள் விலை கூடுதுன்னா கிட்டத்தட்ட எல்லாம் விலை கூடும், எங்களுக்கும் விளங்கும். ஆனால் நாளாந்த உழைக்கிறாக்கள் ஒன்றும் செய்யலை, சரியான கஷ்டம். நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட நாளாந்தான் சரியாக கஷ்டப்படுறோம். ஒரு உணவுக்கோ இதுக்கோன்றது உணவை தான் ரோலிங் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றொரு விஷயம், ஓய் என்னம்மா ஏதாச்சும் சொல்லுங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களோ ஒன்று ஏதாவது சொல்லுங்க. ஓகே, நாங்கள் வந்து நேகா வந்து நெருக்க கொண்டு போகிறோம். நேகா வந்து நெருக்க கொண்டு போய் உள்ளே வந்து நாங்கள் வீடியோ எடுக்கலாது. என்ன சின்ன பிள்ளைகளை அந்த வேணியன்கள் வீடியோ எடுக்கிற வீடியோவில் மட்டும் தான் காப்பிரைட்டல் வரும். அதை விட நிறைய பேர் நினைக்கிறோம். நடந்துட்டு என்ன மாதிரி என்ன நாங்கள் கதைப்போம். வாங்குவோம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரூபன். நான் உங்கள் நித்தி. கனடா லைவ் பிறகு நாங்கள் மூங்களை காட்டுறோம் நித்தி. சும்மா அப்படி இப்படி வீடியோ போட்டு கனடா லைவ் காட்டுறோம். எங்களுக்கு கனடாவில் எடுக்கிற வீடியோ எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. இன்றைக்கும் பெருசாண்ட அந்த சந்தர்ப்பம் இல்லை தானே. ஆனாலும் இன்றைக்கு ஒரு வெளியில் போக வேண்டிய ஆளுகள் இருக்க ஒரு காணொலியாக பதிவிடுவோம். நீங்கள் எப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம். நாங்களே நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம். குட்டி ஹாப்பியோ குட்டி ஹாப்பியோ அவள் வீடியோ கண்ணு வந்தால் சரி நீங்கள் கிடாங்க உங்களுக்கு சம்பந்தம். நாங்கள் வீடியோ எடுக்கலாம்னு வேறு கணக்கு தடங்கல்கள் வேறு எதாவது நிறுத்தி என்னென்னு தெரியல வீடியோ எடுக்கலாம் இருக்குது. இன்றைக்கும் நாங்கள் கனநாள் வீடியோ எடுத்து நடப்போம் எடுக்க நாங்கள் ஏதாச்சும் வீடியோங்களில் கண்டென்ட் ஒழுங்காக இருக்குதோ இல்லையோ இன்றைக்கு நாங்கள் எங்களை முகத்தேண்டாலும் காட்டி ஒரு வீடியோ எடுப்போம். ஆனால் அப்படி ஒன்று இருக்க ஒரு கண்டென்ட் வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் வந்து நேயாவுக்கு வந்து நெருக்க போகிறோம்.
கிளினிக் இருக்கு. கிளினிக் கொண்டு அப்புறம் அதான் ஒரு காணொலி அப்போ அதை விட மட்டும் வடி வாட்சாப்பில் எல்லாமே கிளினிக் நெய்யாக்குட்டி வந்து ஒவ்வொரு முறையும் நெருக்க நெய்யாக்குட்டி நிறைகுறை வந்து நெருக்கிறது வந்தாலே நித்திக்கு தான் தலையடி மாதிரி நீ நேச ஏச போகிறா அதோட மிஸ் நேரெல்லாம் பேசுவேன் நிறைகுறை வந்து ஏச வேணும் வந்து நித்தி என்னோட கேம கட்டுக்கொண்டிருப்பார். கேமுக்கெல்லாம் கேட்குறேன் பயப்பட்டு வந்துருக்கிறார் வந்து சொல்லி கொண்டிருப்பா ஏச போயிடும் வந்து சாப்பிட்றேன். ஆனால் இப்போ கொஞ்சம் நேயா வந்து வடிவா சாப்பிட்றா. இந்த முறை நான் நினைக்கிறேன் அது பிள்ளைகள் ஒவ்வொரு வயசுக்கு அப்படி பிறந்தையிலேருந்து ஒரு 7 மாதம் ஒரு வெயிட் அவை மிஸ்ஸலங்க பையன் இப்படியெல்லாம் வெயிட் போடுது இது சாப்பாடு பிறகு தாய்ப்பால்கள் கொஞ்சம் குறைஞ்சொன்று வருது 6 மாதத்துக்கு பிறகு 7 மாதத்துக்கு பிறகு வெயிட் குறைஞ்சொன்று வர்றதை விடையுங்க அவள் சாப்பிட்றது இல்லைண்ணே தாய்ப்பால் மட்டும்தான் கேட்டுக்கொண்டே இருப்பாள். தாய்ப்பால் மந்தல் ஒன்று இருக்காது சாப்பிட மாட்டான். ஆனால் அவாக்குன்ற ஒரு விதி தெரிகிற வயசு இருக்குத்தானே இப்போ எல்லாம் தானாகவே சாப்பிடுவா என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவா. அந்த குழந்தைத்தனம் சேட்டத்தனங்கள் இருக்குது அந்த குழப்படியும். எனக்கு முதலே தெரியும் பிள்ளைகள் வந்து சின்னலேருந்து வளர்க்க காயாடுறேன். அவள் கொடுத்துரும். அப்போ ஒவ்வொரு வயசு வேறு தான் சின்ன பிள்ளைகள் வந்து தாங்களாக சாப்பிடுங்க. இப்போ எல்லாம் நேயாக வந்து சாப்பிட ஆசையாக இருக்கும் தானே கண்ணிக்காய் போட்டு சாப்பிடும் கேட்கும். தொண்டைக்கோன் கேட்கும் தொண்டைக்கோன் வெண்டைக்கோன் அந்த கேட்பான். சுப்ரணி போ அவாக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் இப்போ கேட்டு செய்வா. சாப்பாடு எல்லாம் கேட்டு சாப்பிடுவா தானே. தரைக்கு எண்ணெய் முடிஞ்சா கொஞ்சம் காலமேல மட்டும் அப்பாவை கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் கவனிப்பா. ஏனெண்டா வந்து நாங்கள் வந்து பைக்கில் ஏற்றி கொண்டு போகணும். என்னையா அம்மாக்காவா கொடுங்க அம்மாவே இரவுல என்னையா எனக்கு ஏதோ போலாங்கிற மாதிரி நீ ஒரு பாட்டு பாடி காட்டி கொடுக்கணும். பாடு நல்லா பாடு நல்லா எடுத்துட்டு பாடுங்க. ஒன்று ரெண்டு சொல்லி கணக்கு 1 2 3 4 பி அவ எல்லாமே சொல்லுவா. நேயாக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ 5ஆம் மாதம் நேயாக்கு 2 வயசு வர்றதுக்கு 2 மாதம் தான் இருக்கு. 7ஆம் மாதம் 18ஆம் தேதி தான் நேயாக்கு பர்த்டேன்னு நேயா 2 வயசு வருது. ஆனால் நல்ல எங்களை நேயா குட்டி வந்து நல்ல ஆக்டிவாக இருக்கிறான். பெரும்பாலும் இந்த யூடியூப்ல நேயா தான் எனக்கு கூடுதலாக கதைச்சு போடுற இதுவோ தெரியாது. என்ன நேயா வழியா இருக்கு நேயா எங்களுக்கு. அதை விட எனக்கு இன்றைக்கி நல்ல சந்தோஷமான விஷயம், எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் வந்து சிஎம் ஆக போகிறேன் டிவிக்கே. அதாவது விஜய் வந்து முதல் தரமாக எலெக்ஷனில் நின்று விஜய் எனக்கு சின்னலேருந்து விஜய் பார்த்து வளர்ந்த நான். விஜயோட படங்களும் ஒவ்வொன்றும் பார்ப்பேன். அதே மாதிரி விஜயோட கேரக்டர்லேருந்து எனக்கு ஒவ்வொன்றும் பிடிக்கும். அதை விட இந்தியான மக்கள் வந்து ஒரு ஆதரவை எதிர்பார்த்த விடம் விளங்குது. ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்த விடம் கிட்டத்தட்ட எங்களை அரசியல்லையும் அனுரை வந்து எங்களை மாற்றத்தை எதிர்பார்த்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் தாங்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து அதே மாதிரி விஜய் வந்தபடியாக விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட தனி கூட்டணியாக நின்று 108 சீட்டு கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு 10 சீட்டு வந்து இன்னும் ஒரு கட்சியிலேருந்து சேர்ந்தால் விஜய் தான் சிஎம். எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் வந்திருக்கிற நல்ல சந்தோஷம். அன்று நான் முந்தின நாள் தான் லைவ் பார்த்து கொண்டு வந்தேன். கிட்டத்தட்ட காலமே இரவான 11 மணியான லைவ் பார்த்து கொண்டு வந்தேன். பின்னேரம் போல் இரவு ஆகிட்டு வெடி வாங்கி கொடுத்து கொண்டா வெடி கடையெல்லாம் பூட்டிட்டு சத்தியம் கிட்டத்தட்ட 8 மணிலேருந்து இரவு 11 லைவ் பார்த்துட்டேன். நான் ஒரு நாளும் ஒரு அரசியலோ இதுகள் பார்த்தது இல்லை. அதை விட விஜயின் ஒரு அரசியல் வந்து எங்களை நாட்டிலையும் சரியா பிரதிபலிச்சிருக்கு. பார்க்கலையே யாழ்ப்பாணத்துல எல்லாம் கேபிட்டல் நியூஸ்ல எல்லாம் போட்டிருக்காங்க. கொடியெல்லாம் கட்டி டிவிக்கு என்ன கொடியெல்லாம் கட்டி பெரிய விமர்சையாக கொண்டாடுறேன். அவங்களுக்கு விருப்பம்தான்.
கொண்டாடையில் விருப்பத்தை உள்ள வச்சு கொண்டு இருக்கிறேன். ஏன் கேட்குறீங்க? கொண்டாடி சில கேட்கலாம் பட்டி. அதை விட அதுன்னு தெரியுமானது இப்போ அச்சுனாலாம் கேச்சு காவாத்தியா. இப்போ விஜய் வந்து கச்சதிகம் கேட்டாடியா விஜய்க்கு வந்து யாழ்ப்பாணத்தையே கொடுக்கணும் இல்லை பார்க்கணும். பெரிய எங்களுக்கு பாராளுமன்றத்திலேயே பெரிய ஒரு விஜய் வந்து சிஎம்ஐ வந்ததும் பெரிய ஒரு இதாக இருக்குது. சாணக்கியன் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறேன். இப்போ விஜய் வந்து சிஎம்ஐ வந்தது கிட்டத்தட்ட இந்தியா நாட்டுக்கு இல்லை எல்லா நாட்டுக்கும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. உண்மைதான். விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு காலமும் இப்போ எம்ஜிஆர் காலத்தில் ஒரு மாற்றம் வந்த மாதிரி கிட்டத்தட்ட 1946 இருந்து தான் எலெக்ஷன். இப்போ கலைஞர் ஸ்டாலின் எல்லாம் ஒரு பரம்பரை அவையிலெல்லாம் மாற்றி செஞ்சது. இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கு. அதேமாதிரி எங்களை நாட்டுக்கு ஒரு மாற்றம் வந்தது. எங்களை அனுபவம் நாங்கள் வந்து தமிழாக கூடுதலாக ஓட் போட்டு வேறு அது ஒரு ஆள். ஆனால் வந்து அவர் வந்தோன்னே முதல் சொன்ன விஷயம் என்னது, நான் தமிழாக்களுக்கும் செய்வேன், எனக்கு செய்யாது. அதாவது தான் தலைவர். அதே மாதிரி எங்களை நாட்டின் பொருளாதாரம் வேற உயர்ந்து கொண்டிருக்கு. பெட்ரோல் விலை கூட இப்போ 12 ரூபா கூடி இப்போ 1 லிட்டர் வந்து 410 ரூபா. அரிசி அப்படி விலை ஒன்றும் கூடி கொண்டிருக்கு. எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணுமென்று இப்போ இருக்கிற அரசியல் தலைவரே வார விலையில் குறைச்சி செஞ்சோன்னா நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் ஒன்றும் செய்யலை. அது ஏனெண்டா அந்த யுத்தங்கள் இதெல்லாம் வந்ததோடைய ஒரு பெட்ரோல் வந்து எரிபொருள் விலை கூடுதுன்னா கிட்டத்தட்ட எல்லாம் விலை கூடும், எங்களுக்கும் விளங்கும். ஆனால் நாளை அந்த உழைக்கிறாக்கள் ஒன்றும் செய்யலை. சரியான கஷ்டம். நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட நாளை சரியாக கஷ்டப்படுறோம். ஒரு உணவுக்கோ இதுக்கோன்றது உணவை தான் ரோலிங் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றொரு விஷயம், ஓய் என்னம்மா ஏதாச்சும் சொல்லுங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களோன்னு கேளுங்க எல்லாரும். ஓகே, நாங்கள் வந்து நேகா வந்து நெருக்க கொண்டு போகிறோம். நேகா வந்து நெருக்க கொண்டு போய் உள்ளே வந்து நாங்கள் வீடியோ எடுக்கல. அது என்ன சின்ன பிள்ளைகளை அந்த வேணியன் வீடியோ இருக்கிற வீடியோலாம் கூட தான் காப்பிரைட்டர் வரும். அதை விட நிறைய பேர் நினைக்கிறோம். நடந்துட்டு என்ன மாதிரி என்ன நாங்கள் கதைப்போம். வாங்க, எங்கே போகிறீங்க? இல்லை நீங்கள் போகிறதுக்கு தயாராகியாச்சு. வந்து அண்ணையா வச்சுக்கொண்டு செருப்பு எடுக்க போட்டானையா நித்தி ஆக்கலை பாருங்க. இப்போ வேறு இப்படி வளர்ந்துட்டு நான் வந்து கோழி வந்து அடைக்கி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 21 முட்டை வச்சுருக்காங்க. ஒரு முட்டையை கோழிக்கு குடிச்சு கோழி வந்து என்னென்னு தெரியல. இது முட்டையை வந்து சேர்க்காம வச்சிருக்கேன். இது புரியும்பா அப்படின்னா அடை காட்டுமோ? அட பாருங்க, வள்ளரியன் கோழி எல்லாம் நிற்கிது. இங்கே வள்ளரியன் நிற்குது. ஒரு பொம்பளை கோழி, ஒரு ஆம்பளை கோழி வெள்ளரிய நிறுத்தி வாரா. அங்கே அம்மாக்கள் இல்லை. அம்மா கையில் அப்படியே ஹாஸ்பிட்டல் போனபடியா நிறுத்தி அங்கே கதவளையம் பூட்டிட்டு எங்களை வீட்டு கதவளையம் இப்போ நாங்கள் அத்தனை வெளில பூட்டிட்டு போகிறதுக்காண்டி வாரா. நே தொப்பி போட்டாச்சோ? ஸோ காலையில் நாங்கள் அளவு போகிறது போகிறேன். கதவெல்லாம் பூட்டிகிட்டே போ. நான் இது அதனால் லாக் பண்ணிவிட்டு நாங்கள் போய் நிறுத்திட்டு நிறைய பார்க்க போகிறோம். நித்தி கேச்சு விழுதோ இல்லாட்டி நித்தி இப்படி போகிறோமோ எப்படி வருதுன்னு பார்ப்போமா. நித்திய முகம் மாறிட்டு டென்ஷனா சிரிச்சு காட்டுங்க. என்ன ஹெல்மெட் எல்லாம் எடுக்காமல் போட்டுறீங்க? போடுங்க, போடு ஒழுங்கா போடு. தப்பிய செருப்பா கிடையாது. அம்மா குடிக்கணுவா? செருப்பு வேண்டாம், தூக்கி கொண்டு போகிறான். நான் செருப்பு இஞ்சிறாங்க. போமா வா, நான் கிளினிக்கு போவோம். வாங்க அம்மா கூட்டிட்டு வாங்க.
ஸோ தொப்பி எல்லாம் போட்டு வேறு ஏறாவா போங்க 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 அதெல்லாம் கலராது நாங்கள் போயிடும் கண்டனக்கா நேடே நெருக்கத்தான் போடுவோம் நேயா ஊசியும் போடுவோம் வேணா நேட ஊசியும் போடுவோம் வேணா நேயா இந்த ஊசி போடுவோம் பிள்ளைக்கு ஓ ஊசி ஊசி இன்றைக்கு போட்டுட்டு தான் இருக்கு செருப்பு ரோட செரு வரையில செருப்பு போட்டையில தான் சென்டிலான போட்டது செருப்பு போடு வா என்னடா இதுக்குள்ள இந்த விரல் ஒரு செருப்பு போற போராட்டம் நடக்கு அவ பெட்டியாக்கல செருப்புல எல்லாம் கொண்டு திரிகிறவா அப்படியே போடுவோம் சரி சரி நடந்து வாங்க பூம்லாம் போவோம் ரைட் பூமில் போவோம் எங்களை பூமி நிற்கிது இங்கே நித்திய செருப்பு எடுத்தான் செருப்பு இதான் இது எப்படியும் இடையில பாட்டாவில் போகுது ஓகே நாங்கள் பூமியில் ஏறியாச்சு அப்படி லைகை திருப்பிட்டு இப்படி எல்லாமே இப்படி அறியலாம் தான் நானும் வேலைக்கு போவோம் காரணம் ஒரு ஆம்பளை பிள்ளைகளும் கட்டினா இவ்வளோ பொறுப்பு பண்ணு சரி வருங்க மோட்டர் சைக்கிள் இருந்தாலே ஒரு சந்தோஷம் அதை எங்க போறோம்ட்டு போனாச்சு நிறக்க போகிறோம் நிறக்க போகிறோம் இந்த நித்திக்கு தான் நல்ல ஏஜ் வாய்க்கும் நல்ல சந்தோஷம் தானே இதான் நான் படித்த பள்ளி இதில் 5ஆம் வகுப்பு சரிங்க படிக்க கோயிலுக்கு பேர் அச்சுப்பட்டு தான் நான்லாம் படித்த வழிக்கு ஸ்டோரிக்கே சொன்னீங்களா படித்து பார்த்தாங்க ஆட்டோவில் நிற்கிது பழைய வாகனங்கள் முதலி கோயிலுக்கு பக்கத்தில் அந்த கிளினிக் இருக்கிறது நான் வெளியில் நிற்பேன் நிற்கிறா நேரத்துட்டு வருவான் இப்போதான் வந்துருக்குறாங்க அதை கூட்டிட்டு நேரத்துக்கு ஓடி எடுத்துட்டு கொண்டு வர போகிறவங்க பார்ப்போமா அதை அழுது வந்துருக்கான் தெருவில் என்ன வாங்கி தரேன் சொக்கா பாபா நோம்பா கேண்டாஸ் வருவோம் காணுமா கேண்டாஸ் காணுமா இந்த காசை கொடு பிள்ளைக்கு தர்றது பிள்ளைக்கு தரதுக்கு பிள்ளைக்கு இல்லை கவர்னா எவ்வளோக்கா போட்டு வெறியணும் சந்தோஷமாக கொண்டு எத்தனை கிலோ ஒன்று வீட்டை வைக்காயப்போமா ஓகே நாங்கள் வந்து நெய்யாவை நிறுத்திட்டு வந்துட்டோம் இங்கே இது நித்திக்காம் நெய்யாவுக்கு கேண்டோஸு வத்தாப்பழம் எல்லாம் வாங்கி கொண்டு எங்கே வத்தாப்பழம் நெய்யாக்கன்னு சொல்கிறது தானே சாப்பிட்றேன் பிறகு அப்போ நெய்யா வந்து எத்தனை கிலோன்னு நித்தி சொல்லுங்க 9 கிலோன்னு இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும்
ஒவ்வொரு 100 கிராம் தான் நேயா வந்து கூடுறா. போன வாரம் 900 ஆ நித்தி கிடைச்சது. நான் ஏஜ் விட போகணும். இப்போ நேயா கொஞ்சம் சாப்பிட்றோடைய பிரச்சனை இல்லை. இப்போ சாப்பிட்றோம் ஆனால் வெயிட் வைக்கக்கூடிய சாப்பாடாக கொடுக்கும். அப்படி தான் நீ சாப்பாடெல்லாம் கொடுக்கணும். அப்படி தான் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நல்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கூடிக்கொண்டு இப்போ சாப்பாடு தீட்ட போனால் ரச்சி மீன் தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். நீ என்ன வேணும் பிள்ளைக்கு? சரி ஓகே. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்களை வீடியோ பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களை வீடியோ பாருங்க. என்னது பாய் சொல்லுவோமா? பாய் சொல்லுமா? பாய். அவா கொடுத்துருங்க.